ஓ சீனாத்தானா, இந்த ஊர்ல என்ன தவிர பில்டர் சீட்டு குடிக்கவையா இருக்கா? அட சொல்லியா? சொல்லிருவேன். அவ்விடத்துல கோவிச்சுக்க கூடாது. எவ்விடத்துல கோவிச்சுக்க கூடாது? நம்ம சிங்கப்பூர் செல்லியாச்சேர்வ மகன் ஜெயபாலு எப்பவாச்சும் வந்தான்னா உங்களுக்குன்னு வாங்கி வச்சிருக்க சிகரெட்ல 2 எடுத்து குடிப்பான். யோ, நீ ஒரு வில்லங்கம் முடிச்ச ஆளியா? உங்களை தவிர இந்த ஊர்ல யாருங்க பில்டர் சீட்டு குடிப்பான்னு சொல்றதை விட்டுட்டு சும்மா குசும்பா பேசுறியே, அது ஏயா? இதையும் சொல்லிருவேன். அவ்விடத்துல கோவிச்சுக்க கூடாது. மூக்க சுட்டுருவேன். பில்டர் சிகரெட் என்னங்க பெருசு? மயில காலைய வில்லு வண்டியில பூட்டிக்கிட்டு அப்படி ஜல் ஜல்லுன்னு வப்பாட்டி வீட்டுக்கு போறவன் உங்களை தவிர இந்த ஊர்ல வேற யாருங்க இருக்கா? இப்ப நானும் சொல்லிவிடுவேன், சொன்னா நீ கோவிச்சுக்க கூடாது. ஆனா சொல்லியா? பல்லு விளக்குறதுக்கு பல்லு முக்கியம். சொல்லுங்க. கண்டவராயம் பட்டியில கட்டி கொடுத்துக்கியா உன் பொண்ணு அழகு மீனா? ஏயா பதற? அதை விட சிகப்பா அழகா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாயா அந்தியூர் சரோஜா. அதான் விளக்கு வச்சது கரண்ட் மாதிரி இழுக்கிறா. நீங்களும் வண்டியை பூட்டிட்டு போயிடுறீங்க. அது என்னையா சொன்ன? கரண்ட் மாதிரி. அவ கரண்டே தான் ஐயா. அப்ப இன்னைக்கு வீட்டுல நெத்திலி குழம்பு. ஆத்தா உங்களை சாப்பிட வர சொல்லுச்சு. நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன். நெத்திலி குழம்பா லேசா ஊத்திட்டு போனீங்கன்னா மீன் சுண்டி சுண்டி இழுக்கும்ல. டேய் சுண்ணாம்பு செடி தலையா, கம்முன்னுறான். அதுவும் சரிதான். யோ சீனாத்தானா, நேத்தை குடிச்சிட்டு மிச்சம் வச்சனே சாக்கு, அதையும் சோடா பாட்டில் எடு. ஏப்பா அப்படி இழைக்குது? முதல்ல உன் மருமனை கூப்பிட்டு. எனக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல, மூளை இல்லன்னு சொன்னாலே எல்லாம் இருக்குங்கிறத நிரூபிக்க போறேன். அந்த நாயை கூப்பிடு. அப்படியா? இதோ கூப்பிடுறேன். ஆத்தா தெய்வானே, அடைய மயிலு என்னத்தா? ஏண்டி தொய்வையான எனக்கா புத்தின்னு சொன்ன? யாத்தா திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊர் டவுன் பஸ்க்கு வர எவ்வளவு? 1 ரூபா. டிக்கெட் எடுக்காம 1 ரூபா மிச்சம் முடிச்சிட்டானே. கண்டக்டர் எப்படி ஏத்துனா? அவன் எங்க ஏத்துனா? நல்ல பஸ்ஸுக்கு முன்னாடி கம்பி பிடிச்சிட்டே ஓடியாந்தேன். என்ன பெத்தா இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அத்த திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊருக்கு குருகாவண்டியில வர்றதுக்கு 8 ரூபா. 3 ரூபா. போன வாரம் சந்தைக்கு போனப்போ குருகாவண்டி பின்னாடியே ஓடி அந்த 3 ரூபா. வாடி அடே ராசாத்தி. யோ சீனாத்தானா, எவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருக்க? நாளைக்கு தந்துடுறீங்க. ஒரே ஒரு பாக்கெட் சிகரெட்டியா? பில்டர் வேண்டாயா, சாதா சிகரெட். கடனா குடியா? இந்த வாரசு என்ன கருப்பா, கடன் அன்பை முறிக்கும். அதனாலதான் தரமாட்டேங்கிறேன். ஆமா, நம்ம 2 பேருக்கு இடையில அன்பு பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்கு. அது முறிஞ்சு போயிடும். யோ, கந்தங்கடையில் கொடுக்குற 2 பாக்கெட் சிகரெட் எனக்கு பத்த மாட்டேங்குதியா? பத்தலைன்னா தீப்புட்டிய மாத்து. அதுக்கு என்ன அம்சப்படுத்துற? அதானே. டேய் சுண்ணாம்பு செட்டி, உன் வேலையை பாடுறா. முதலாளி, இப்ப நான் முதலாளி இல்ல. ஒரு சிகரெட்டுக்கெல்லாம் நாயா பேயா அலையிறேன். அந்தியூர்ல இருந்து வரங்க. அப்ப அது நான் தான். வணக்கம் முதலாளி. அங்கே இரு. சரோஜாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கா? சரோஜா அக்கா சொல்லிச்சு. மெதுவா பேசு. சிராவயல் செட்டியார் ஒருத்தர் வட்டம் போடுறாராம். ஏன் அவனை சதுரம் போட சொல்ல? அக்காவுக்கும் பணமுட 1 வாரம் பாக்குமா. அப்படி நீங்க வரலன்னா ஆள் கை மாறிடும். என்ன வர வர வாடகை சைக்கிளை விட மோசமா போயிட்டாளே. வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன். விதவிதமாய் கோலம் போட்டேன். என்ன இருந்தாலும் என்ன மாதிரி போட முடியாது. தலை சுத்துறா, ஒரு சோடா கொடு. என்ன சொன்னீங்க? தலை சுத்துறா. நீங்க ரொம்ப கொடுத்து வச்ச வரணும். எப்படி? உங்க தலை சுத்தம் போது உங்க முதுவை நீங்களே பாத்துக்கலாம் இல்லையா? எருவ மாட்டுக்கு பிறந்தவனே.
வாங்க. என்னால ஏதாவது ஆகணுமா? ஒரு பிளாஸ்டிக் பூ கொடுங்க. தர்றேன், இப்ப தர்றேன். இந்தாங்க. இந்தாங்க காசு. பூக்கெல்லாம் நான் காசு வாங்குறது இல்லை. அதுலயும் உங்கள்கிட்ட வாங்கலாமா? ரொம்ப தேங்க்ஸ். நோ மெடிசன். என்னங்க சொல்லுங்க. இப்ப மணி என்னன்னு சொல்ல முடியுமா? இப்ப சொல்றேன். 10:30. என்ன இது 2 வாட்ச் பார்த்து மணி சொல்றீங்க? ஒண்ணுல சின்ன முள்ளு இல்லங்க, இன்னொன்னுல பெரிய முள்ளு இல்லங்க. மனுஷனா அவன்? இவளுக்கு போய் பூ கொடுத்துட்டேனே. ஏண்டா காட்ட வராயா? என்ன பத்தி கூலி என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்ன சொன்னியா? ஏடா என் மூஞ்சின குப்பை தொட்டியா? மலமலன்னு வேலையை பாருங்க. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? டேய், பாபா சொல்லிட்டாரு, நம்ம குருநாயருக்கு முத ராத்திரியா பூவை சுத்துங்க. பூவை சுத்துறீங்களா? அதான் சுத்திக்கிட்டு இருக்காமே. அண்ணே என்னை கொஞ்சம் தூக்கி விடுங்க, நானும் பூ கட்டுறேன். உனக்கு தான் மேல எட்டாது இல்ல, நீ ஏன் மேல கட்டணும்னு நினைக்கிற? மனுஷனா பிறந்துட்டா கொஞ்சமாச்சு முயற்சி வந்தாங்களா? இந்த முதலாத்திரி முடிகிற வரைக்கும் நீ இந்த பக்கமே தலை வச்சு போடுங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் நான் ஒருத்தனே செய்யறதுக்குள்ள ஒரே அலுப்பா போச்சு பாபா. சரி சரி விடு. அவன் வரத்துக்குள்ளேயே மத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மலை மலைன்னு ஓடி போயிடுங்க. இல்லாட்டி அவன் சந்தேகப்படுவான். எங்களவா? ஆமாண்டா. ஏன் பாவா? என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷனுங்களுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம் நீ என்ன பண்ணுவ? இப்போ தலையில மட்டும் பூ சுத்திருக்க, இத காதலையும் சொருகிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு, கட்டாயம் சுண்டல் கிடைக்கும். ஒரு 300 போடு. 300? இது டீ கடையா? டீ கடையா? சாராய கடை அங்க இருக்கு, அங்க போ. ஏன் நாங்க டீ சாப்பிட மாட்டோமா? எனக்கு ஒரு டீ போடு. இரு நான் சொல்றபடி போடணும். அது எப்படி? பால் இல்லாம, சர்க்கரை இல்லாம, டிகாஷன் இல்லாம டீ போடணும். அதை எப்படியா போட முடியும்? முடியும். பால் இல்லாம, சர்க்கரை இல்லாம, டிக்காசன் இல்லாம தானே? ஆமா. ஸ்ட்ராங்கா லைட்டா? ஸ்ட்ராங்கா போடு. எப்படி போட போறீங்க? சும்மா இரு. இந்தாங்க, நீங்க கேட்ட மாதிரியே பால் இல்லாம, சர்க்கரை இல்லாம, டிக்காசன் இல்லாமலே டீ. போண்டா. இந்தாங்க. நல்லா இருக்கு. இந்த காசு வரட்டுமா? பாத்தியா, இந்த மாதிரி இழிச்சு வாங்கின ஏமாத்தினா தான் இப்படி ₹1 சம்பாதிக்க முடியும். சரிதான், எனக்கு சாப்பிடணும். மாவில்லாம ஒரு தோசை ஊத்து. சரி. மாவு இல்லாம தோசையா? எப்படி? அம்மு, என் சம்சாரம் ஆரிமாலா போயிட்டா, வா நம்ம 2 பேரும் டிக்காசனும் பாலும் போல சேர்ந்துருவோம். இது கொஞ்சம் குறைச்சல் இல்ல. எந்த கோபம்? என்ன கல்யாணம் கிடைக்குதுன்னு கூட்டிட்டு வந்து இவட அம்போட சாய அடிக்க விட்டுல. கவலைப்படாத, என் சம்சாரம் ஆரியமாலா சொத்து என் கைக்கு வரட்டும். உன் கழுத்துல தாலி கட்டி ஆலப்புழையில நம்ம முதலிரவு கொண்டாடுவோம். என்னது, நம்ம 2 பேரு கை இங்க இருக்கு. யாரு எனக்கு சொல்லி வர்றது? நான். நீ எப்படா இங்க வந்த? இவர் எல்லாருக்கும் மீச உதட்டு மேல இருக்கும், இவனுக்கு மூக்குக்குள்ள இருந்தே முளைச்சிருக்கு. முதலாளி இந்த மாதிரி தப்பு முதலாளி அம்மாட்ட சொல்லிடுவேன். அப்படிலாம் செஞ்சிடாதரா. அம்மு, உளுந்த விட எடு. இந்த உளுந்த விட எதுக்கு? லஞ்சம். என்ன முதலாளி உளுந்த விட உளுந்தே காண? மைசூர் போண்டா விட மைசூரா இருக்கும். போயேண்டா, சொல்ல பண்றியே. அம்மா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நான் எந்த செய்யும் பாயிலர்ல இருந்து பால் சட்டி வரைக்கும் ஆரியமாலா பேர்ல உண்டு. அதை அட்ஜஸ்ட் செய்யும். முதல்ல நீ விட வரி. ഞാൻ ഇവിടെ വരല, നിങ്ങൾ ഇവിടെ വരണം. இதோ வருது. നിക്കു നിക്കു. എന്താ നിക്കും നിക്കും കൊക്കും കൊക്കും? എനിക്കൊരു ആശ, നിങ്ങളുടെ വേഷ്ടി വെള്ളത്തിൽ വിഴാതെ ഇങ്ങോട്ട് വരണം. ഇന്ന് കുറച്ച് വേഗമായിട്ട് ചേട്ടാ. 16 வயது நிலை படத்தை அப்படியே உல்டா பண்ணிட்டியே. ஐ, நல்லா சிரிக்கிற. ഞാൻ சிரித்தால் தீபாவளி. சிரிக்கலைனா பொங்கலா? ஒரு பண்டிகையை சும்மா விட மாட்டீங்களே. ஐயோ, அங்க பாருங்க, அக்கா வராங்க. நம்ம 2 பேத்தையும் இப்படி பார்த்தான்னா சுக்கா வறுவல் பண்ணிடுவாளே. இப்ப என்ன பண்றது? துண்ட கூட. வேட்டி 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 வேட்டியை கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? அவுத்து கூட. ஐயோ, என் கற்பு. இப்ப என்ன செய்யணும்? அப்படியே வெள்ளத்துல முடிக்கும். ஐ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? துணி துவைக்கிறது. அக்கா, உங்க வீட்டுக்காரரு. என்னடா சொல்ற? உங்க வீட்டுக்காரரு வேட்டின்னு சொன்னேன்.
அட ஆமா கொண்டாடிங்க. என் வீட்டுக்கார துணி நீ எடுத்து வைக்கிற போ. கடையில் நிறைய வேலை இருக்கு, அங்க போ போ. ஏண்டா இந்த துணி எங்கடா துவைக்கிறது? இந்த பாலாங்கல்ல துவைங்க, இதுல மெத்தே துவைக்கலாம், நல்லா அடிச்சு துவைங்க. அக்கா நீங்க துவைக்க துவையில கல்லே உடைய போகுது. ஆத்துல தண்ணி நிறைய போகுது இல்ல, ஆத்தோட அடிச்சிட்டு போயிருக்கோம். சரிதா, ஒன்னே அடிச்சிட்டு போயிட போகுது. நம்ம அந்த பக்கம் போய் துணி துவைக்கலாம். எறும்பு மாடு மாதிரி உழுகுற எந்திரி. நட நட. நல்ல வேளை, இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தோம் அடிச்சு தோலை கிழிச்சிருப்பா. கல்யாணம் கணவன் இதுக்கு தான் சொன்னாங்களா? மாமா மாமா என்ன மாமா சுட்டுட்டீங்க? ஏன் மாமா உங்களுக்கு கிராமம்னாலே பிடிக்காதே, எப்படி வந்தீங்க? பிடிக்காததான். என் மக ஆரியமாலாவை பார்த்துட்டு நான் 2 நாள் தங்கிட்டு போலாம்னு வந்தேன். என்ன மாமா? ஆமா, இந்த பொண்ணு யாரு? அது புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கு, அம்முக்குட்டி. அப்படியா? ஏன் மாமா 2 நாள்ல போயிருவீங்கல்ல? 2 நாள்ல போயிடலாம்னு நினைச்சேன். பட் ரசிச்சிட்டு ஒரு 20 நாள் தங்கிட்டு போலாம்னு பாக்குறேன். ஐயோ, இருந்து இம்சை பண்ணுவான் போல இருக்கே. என்ன மாமா சுருட்டு வேற, அணைச்சிருங்க மாமா. ஐயா அப்பா, ஆரியமாலா நல்லா இருக்கிறியா? என்னப்பா இழைச்சு போயிட்டீங்க? எது இந்த உடம்பு இழைச்ச உடம்பா? எங்க அப்பா பிறந்தப்ப எப்படி இருந்தாரா தெரியுமா? குழந்தையா இருந்திருப்பாரு, எங்களுக்கு தெரியாதா? இத விட பெருசா இருந்தாராம். ரொம்ப களைச்சு போயிட்டீங்க. இந்தாங்கப்பா காப்பி. அடா அடா. ஆஹா, பேஸ் பேஸ். காப்பின்னா அம்முக்குட்டி காப்பி தான், ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா, இது உங்க பொண்ணு ஆரியமாலா போட்ட காப்பி. அப்படியா? உனக்காகவும் சொல்லிடுறேன். பேஸ் பேஸ். காப்பின்னா ஆரியமாலா காப்பி தான், ரொம்ப நல்லா இருக்குது. கிழிஞ்சுது. இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுக்கிட்டே அலையறீங்களே. அம்மு ஏதோ அம்மியில அரைக்கணும்னு சொன்னீங்க, போய் அரை. நானும் போறேன். எதுக்கு? ஒரு ஒத்தாசைக்கு தான். ஒத்தாசைக்கா? சும்மா இருங்க, அவரு வயசானவரு, நீங்க போங்கப்பா. சரியப்பா. அப்பா மணி முதலாளி அம்முக்குட்டி உள்ள போயிருக்கு, நான் கவனிச்சுக்கிறேன். அடே ஒரு கோஷ்டியாவே அலையறீங்களா? இவருக்கு பக்கத்துல நிக்காத. இவர் குட்டி போட்ட மாதிரி இருக்கு. என்ன மாப்பிள்ள? இவளுக்கு மாப்பிள்ள. நான் போறேன். ஏய் போட. ஏன் தள்ளுறியே? என்னங்க, என்ன? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க தருவீங்களா? ஒண்ணு என்ன, 2 கட்டையும் கேளு, தாரேன். நான் கட்டைய கேட்கல. அம்மா, மாவாட்டி ஆட்டி கையெல்லாம் வலிக்குது. இந்த பன்னீர் தெளிக்கிற மாதிரி தெளிக்கிற. நீங்க மாவாட்டி கொடுத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்களை நான் மறக்கவே மாட்டேன். அம்மா, மறக்க மாட்டியா? உனக்காக நான் எது வேணும்னாலும் செய்வேன். தள்ளு. அப்படியா? எப்பயோ உட்கார்ந்தாச்சு. என்னப்பா நீங்க மாவாட்டிட்டு இருக்கீங்க? அம்முக்குட்டி ஆட்ட சொல்லல. அப்புறம் யாரு சொன்னா? யாரோ ஆட்ட சொன்னாங்களே. மாப்பிள்ளை ஆட்ட சொன்னாரு. ஓஹோ, அந்த ஆளுக்கு அவ்வளவு துளிருட்டு போச்சா? கவனிச்சுக்கிறேன். ஏயா, என்ன திமிரு இருந்தா மாவாட்ட சொல்லிருப்ப. நான் எப்ப உன்ன மாவாட்ட சொன்னேன்? என்ன இல்லையா, எங்க அப்பா ஆட்ட சொன்னிய. என்னைய யோசனை? இல்ல, வெள்ளக்காரனை எதிர்த்து தூத்துக்குடியில கப்பல் ஓட்டுனது வாவூசியா மாப்போசியான்னு யோசிக்கிறேன். யோ, என்னையா பேச்ச மாத்தற? இனிமே எங்க அப்பனை மாவாட்ட சொன்ன, நீ வீட்டை விட்டு வெளியே போயிருவியா? நான் ஏன் வெளியில போறேன்? பால் சட்டியில இருந்து பாய்லர் வரைக்கும் சொத்து என்னோடது. நீ தான் வெளியில போய் தெரு தெருவா சண்டையில சிக்கு காபின்னு விக்கணும். ஆரியமாலா, அப்படி என்ன அலைய விட்டுறாத. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். உள்ள ஊனா பருப்பு வச்சிருக்கேன், போய் ஆட்டு. ஊனா பருப்பா? ஆனா உளுத்த பருப்பு ஐயா. பருப்புக்கெல்லாம் இனிஷியல் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்போ எதுக்கு இனிஷியல் வைக்கிறீங்கன்னே சொல்ல முடியல. அது ராத்திரியில 9 மணிக்கு வர்றதா பறஞ்சு அவன் கிடக்குறான். நீ வா. கடலை நக்கர போனோரே, காணா நக்கர போனோரே. ஆஹா, இது என்னது? கற்று ஆடுது. எந்த குருவாரப்பா ஆள வண்ணு. இந்த விஷயத்துல எல்லாம் இந்தியன் பஞ்சுவாலிட்டியா நடந்துக்குவாங்களே. இப்ப என்ன பண்றது? நான் கீழே ஒளிஞ்சுக்கிறேன். நான் அங்கிட்டு போகணும். நீ அவங்கிட்டே போறேங்கிறியா? ஐயோ, நான் ஒளிஞ்சு போகணும். போய்க்கோ. சரியா போச்சு.
பூமராலை கண்டு நான் புவிராவில் பூமராலை கண்டு நான் புவிராவில். ராத்திரி செம்மீன் ராத்திரி ஆகிட்டானா? அம்முக்குட்டி வரட்டும், அசத்திர வேண்டியதுதான். அம்மா தூக்குது. என்னது? பூத்தான். ஓ மனப்பிராந்தி தான். மனப்பிராந்தி இல்ல, மெக்டோல் பிராந்தி. ஏதோ குரல் கேக்குது, என் அம்முக்குட்டி குரல் கேட்கலையே. என்னங்க என்னங்க? இது என் மக ஆரியமாலாவோட குரல். அவள் ஏன் இந்த நேரத்துல இங்க வர்றா? என்ன பண்றது? கட்டிலுக்குள்ள ஒளிஞ்சிட வேண்டியதுதான். அப்ப நம்ம மேல போக வேண்டியதுதான். என்னங்க ஒரு மாதிரியா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? கேட்க கூடாதா? புடிச்சு தள்ளுற இல்ல? கடையில வியாபாரமும் ஆக மாட்டேங்குது, செலவு அதிகமாகிட்டே இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன, பேசாம அம்முக்குட்டி அனுப்பிச்சிட வேண்டியதா, செலவாவதும் குறையும். இது மெயின் சுவிட்சிலே கைய வைக்கிற? அம்மா குட்டிக்கு என்ன பாத்திரம் கித்திரமெல்லாம் எப்படி தேய்க்கிறா தெரியுமா? வேணும்னா உங்க அப்பனை அனுப்பிச்சு வச்சிருவோம். எங்க அப்பனை எதுக்கு அனுப்பணும்? அனுப்பணுமா? காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு 30 பண்ணு திங்கிறான். தின்னு விட்டு நல்லா இல்லைன்னு வேற சொல்றான். ஆமா, எப்ப பார்த்தாலும் எங்க அப்பனையே கரிச்சு கொட்டுங்க. அவரு எவ்வளவு உழைக்கிறாரு தெரியுமா? 24 மணி நேரமும் உழைப்பு 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 தான். உழைப்பு உழைப்பு உழைப்பு. பாரு உங்க அப்பன் பொழப்பு பொழப்பு பொழப்ப பாத்தியா? தும்பிக்கையே இல்லாத யானைய கூண்டில அடைச்சு வச்ச மாதிரி. என்னங்க இது சின்னதா ஒரு கொண்டை? உங்க அப்பா புதுசா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. யோ எந்திரிச்சு வாயா. வரணுமா? உள்ளே இருந்து புதையல் எடுக்க போற, அடைச்சு வாயா. எங்க அப்பா எதுக்கு இங்க வந்தாரு? பரோட்டாவுக்கு மாவு. அநியாய வட்டி வாங்குற கருப்புசாமி கொடுத்த புதைச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆள் நம்ம கிட்ட வருவான். மைய போட்டு பணத்தை கறந்துட வேண்டியதான். ருக்மணியம்மா, ருக்மணியம்மா. என்ன கருப்புசாமி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பட்டிக்கடை சரியா நடக்கலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. 2 நாளா தண்ணியே குடிக்கல. ஐயோ, தண்ணி பஞ்சமா? அது இல்லம்மா, என் வீட்டு தண்ணி கூட காணாம போய் 2 நாள் ஆச்சு. நான் தான் என்ன கிடைக்கல. இதான் அந்த ஊர்ல மந்திரம் தந்திரம் தெரிஞ்சவளாச்சே, அத ஒண்ணு கேட்கலான்னு வந்தேன். டிங்காலே, கவலைப்படாதீங்க. காணாம போன உங்க கொடை எங்க இருக்குன்னு மை போட்டு கண்டுபிடிச்சிடுறேன். ஒரு 5 ரூபாய் தட்சணையா கொடுங்க. இந்தாமா காணிக்க. என் குடம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுமா. சொல்றேன். ஓம் ஜும். காளி மகமாயி கல்கத்தா காளி. ஐயாவோட படம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். மாம்பூ மகிழம்பூ, மனசுக்கேத்த தாழம்பூ, காம்பு கருப்பு, கைப்படாத தாமரப்பூ. தாமரப்பூ குளத்து பக்கத்துல அரச மரம், அரச மரத்துக்கு அடியில ஐயாவோட குடம் இருக்கு. அரச மரத்துக்கு அடியில குடமா? நான் இப்ப போய் தோண்டி எடுத்துக்கிறேன். போய் எடுத்துக்கங்க. டேங்கிரிடிங்காலே, இன்னைக்கு நாய டீ கடை பாய்லர் அம்போ. ருக்மணி அம்மே, ருக்மணி அம்மே, குறைச்சு வரணும். குறைச்செல்லாம் வர முடியாது, முடிச்சாதான் வர முடியும். டீங்கிரிடிங்காலே, என்ன நாயர? ருக்மணி அம்மே, என் டீ கடையில பாய்லர வெந்நீரோட தூக்கிட்டு போயிட்டான். யாராவது குளிக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. தண்ணியை மட்டும் தானே தூக்கிட்டு போகணும், பாய்லரையும் சேர்த்துல தூக்கிட்டு போயிட்டான். நீங்க தான் ஏதோ மை போட்டு பாப்பீங்களாமே. வெத்தலையில மை போட்டு பாப்பேன். என்னங்க நீங்க? டம்ளரு டவரான்னா வெத்தலையில மை போட்டு பாக்கலாம், அது சின்னது. இது பாய்லர் ஆச்சே, பெருசாச்சே. அப்படின்னா வாழையில தான் போட்டு பாக்கணும். பாருங்க, அதுக்கு ஒரு 30 ரூபாய் செலவாகும். இதுக்கு நான் பாய்லரே வாங்கிடுவேன். இருங்க, ஒரு 12 ரூபாய் 95 காசு கொடுங்க. 12 ரூபாய் 95 பைசாவா? என்னங்க செருப்பு வேலை சொல்ற மாதிரி சொல்றீங்க? இப்ப பாய்லர் வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும். இந்தாங்க 20 ரூபாய், மீதியை தாங்க. அடுத்தது ஏதாவது தொலைஞ்சு போனா அதுக்கும் சேர்த்து அட்வான்ஸ் வச்சுக்கிறேன். என்னங்க இப்படி போட்டு பண்ணிடுறீங்க? ஜெய் காளி மகமாயி, பம்பாய் காளி, கல்கத்தா காளி, உத்தரப்பிரதேசத்து காளி, மத்திய பிரதேசத்து காளி. என்னங்க வடநாட்டு காளியாவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டுக்கு வாங்க. ஆந்திரா பிரதேசத்து காளி, தெலுங்கு காளியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? யோ, ஆந்திரா வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு வரும். திருநெல்வேலி காளி. திருநெல்வேலியா? அல்வா நல்லா இருக்கும், ஒரு 3 கிலோ வாங்க. யோ, நீ அடிக்கடி இப்படி நடுவுல பேசணும்னா அப்புறம் மந்திரம் பலிக்காது. தெரியுது. அல்வாவா? இல்ல, உன் டீ கடை தெரியுது. பாய்லர் என்னாச்சு? பாய்லர் காளி. பாய்லர் காளியா?
20 ரூபாய் கொடு. பாய்லர் வந்துருச்சு. 20 ரூபாய் வச்சுக்க. டிங்கால மாம்பூ மகிழம்பூ மனசுக்கேத்த தாழம்பூ காம்பு கருப்பு கைப்படாத தாமரப்பூ தாமரப்பூ குளத்து பக்கத்துல 9 10 11 12 13 15 15 சின்னவங்கள 13 தானே போட்டிருக்கு 15 என்னதியா குனிஞ்சு தேங்காய் எடுத்து போடாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணு இளநீ பிடிக்கிற இடத்துல வந்து நின்னா என் எண்ணிக்கையும் தவறுது எண்ணமும் தவறுது. அதான் 13 15 எண்ணிட்டேன். என்னவியா பின்ன என்ன மாட்டீங்க? ஆமா பேச்சு முந்து சாவ எடுக்காங்களா? நீங்க போகலையா? எதுக்காக போகணும்? நான் எவ்வளவு பெரிய ஆளு. பழனிசாமி கவுண்டருடைய மருமகன் செந்தில்நாத ஆவுடைய பெருமாள் அநாத பேச்சு முத்து. அவன் பணத்தை எடுக்கிறதுக்கு நான் போய் நிக்கணுமா? முடியாது. செந்தில் பேச்சு கேட்டிய தவிர யாரும் அநாத பணம் மேகல இன்னைக்கு தேங்காய் அரைக்க போக வேண்டாம். என்ன பணம் அனுப்பியிருக்கேன். பணம் வந்ததும் கடையில் அரைக்கல ஏறி வாங்கி குழம்பு வச்சுக்கலாம். அதுல வேறல இது வேற உள்ள அடடே வாப்பா பேச்சு முத்த மகனா. அவன் விளாசம் தெரியாம உள்ள போயிட்டாம சின்ன வீட்டுக்காரி அடி நொறுக்கிட்டாலாம. ஒரே பேச்சா இருக்கு. ஏன் பாட்டி உனக்கு எந்த நேரத்துல எதை கேட்கணும்னே தெரியாதா? பாவம் அதுவே சோகமா வந்திருக்கு. என்ன விஷயம்னு கேளு. நீங்க உட்கார்ந்தீங்களா? எனக்கு உட்கார்றதுல நேரம் கிடையாது பாட்டி. பட்டணத்துல ஒரு அப்ளிகேஷன் போடணும். ஒரு 30 கடனா கொடுங்க. வேலை கிடைச்ச உடனே திருப்பி தந்துடுறேன். என்கிட்ட பணம் நானே வாய்க்கு வெத்தலை கூட இல்லாம வெறுவாய் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் பாட்டி அண்ணன் தான் பணம் அனுப்பிச்சிருக்காருல்ல. ஓடி கல்லஸ் இருக்கு. பணம் வந்திருக்குன்னு தபால்காரன் உங்களுக்கு சொன்னானாக்கு. முதல்ல பணம் வந்திருக்கு. முதல்ல பணத்தை வாங்கிக்க. வேற காலம் தெரியாம உள்ள வந்துட்டேன். என்னங்க 35 ரூபாய் அவர்கிட்ட கொடுங்க. சரி. சேர்த்து என்கிட்ட கொடுங்க. கொடுத்துடுவோம். இந்த அப்படி அப்படியே வா ஒரு கையெழுத்து போட்டுரு. தங்கறதுக்கு இந்த வீடு ஓகே. பணம் வரத்துக்கு உண்டான வேலையெல்லாம் செஞ்சாச்சு. அதுவும் வந்துட்டு இருக்கு. இந்த சாப்பாடு ஒண்ணுதான் பிரச்சனை. அதுக்கும் இந்த தின்ன வீட்டுக்காரிட்ட டயலாக் போட்டாச்சு. சென்டிமெண்ட் அதுவும் ஓகே ஆயிடும். பாண்டி நீ எங்கேயோ போயிட்டடா. போயிட்ட தனியா இருக்காரு பேசிட வேண்டியதா? ஐயோ ஏய் வெதுக்காக மூடுற. முதல்ல வெளிய போடி. ஐயோ ஏன் அப்படி கத்துற? அது சரி ஆம்பளை தனியா இருக்க வீட்டுல தாப்பா போட்டுக்கிட்டு ஏன் கத்துறன்னு எதையா கேக்குற? நீ வெளியே போ. நான் போக மாட்டியா? என்னையா செய்வ? என்ன செய்வேனா? அது சரி நான் என்ன செய்ய முடியும்? வழிய விடு. நானாவது வெளியே போறேன். நில்லையா? ஐயோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேச வந்திருக்கேன்யா. சமாச்சாரமா? சுருக்கமா சொல்லிட்டு இடத்த சீக்கிரம் காலி பண்ணு. இந்த ஊர்லயே உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உன்னதான் ரொம்ப பிடிக்கும். நீ வந்ததுல இருந்தே நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அதையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன்னை தனியா பார்த்து என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு இப்பதான் நேரம் கிடைச்சது. நான் இன்னும் அந்த அளவுக்கு போகல, போகவும் விரும்பல. நீ சொல்றது கொஞ்சம் கூட விளங்கவே இல்லையே. இத பாரு, புதுசா பேண்ட் ஷர்ட் போட்டு ஒருத்தன் அழகா கிராமத்துல வந்துடப்படாத. உடனே ஊர் பொண்ணுங்க லவ் பண்ண ஆரம்பிச்சுவீங்களே. இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நான் இதெல்லாம் கண்டு மயங்க மாட்டேன். இந்த லவ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. முதல்ல இடத்த காலி பண்ணு. லவ்வா? யாருக்கு? உனக்கும் எனக்குமா? ஏயா உன் மூஞ்சிய கண்ணாடியில பாக்குறதே இல்லையா? என் மூஞ்சி அவ்வளவு அசிங்கமா இருக்கு. உன் முகர கட்டிக்கலாம் ஒரு லவ் வேற கேக்குதா? சரி அப்படின்னா வந்த விஷயத்தை சீக்கிரமா சொல்லு. ராசாபுரத்துல ஒருத்தரை மனசார விரும்புறேன். விரும்பு, நான் ஆனங்கிறேன். அதுக்காக என்னைய தொந்தரவு பண்ற? என்னது ராசாபுரத்துக்கார நீ லவ் பண்றியா? உனக்கு ஏதாவது திருக்கு பிடிச்சிருக்கா என்ன? ரெண்டு ஊருக்காரங்கள ஒருத்தர் எப்ப குத்திக்கிறா வெட்டிதான் பாத்துட்டு இருக்கானுங்க. நீ ராசாபுரத்துல லவ் பண்றேங்கிறியே. நான் அதுக்குதான் உதவி கேட்டு வந்தேன். கையெடு. போய் தள்ளி நில்லு. என்ன பண்ணணுங்கிற அது சொல்லு. யோ எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க நீதான் ஏதாவது வழி சொல்லணும். நான் வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன், இல்லன்னா செத்து போயிடுவேன். அதான டயலாக் எல்லாரும் சொல்லுவீங்களே, ஆனா ஒருத்தி செய்ய மாட்டீங்களே. ஏய் எதுக்கார இங்கப்பா, எனக்கு பிடிக்காத விஷயமே என் முன்னாடி யாரும் ஆளத்தான். சரி ஆள் யாருன்னு சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கண்டிஷன் போவேன். அது நீ ஒத்துக்கிட்டா நான் உனக்கு உதவி செய்ய தயார். துட்டு தானே? எவ்வளவு? பரவாயில்லையே, என் கேரக்டர் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியே. கண்டிஷன் என்னன்னா, உங்ககிட்ட அவருக்கு தகவல் சொல்ல நீ எனக்கு 20 ரூபாய் கொடுக்கணும். அவர்கிட்ட உனக்கு தகவல் வர அவர் 50 ரூபாய் தரணும். அதை அவர்கிட்ட வாங்கிக்கிறேன். ரேட் அதிகமா யோசிக்காத. என்ன ரெண்டு ஊருக்கும் தெரியாம காரியத்தை கட்சி தான் முடிக்கணும். அதனால தான். அது சரி ஆளு யாருன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல ஆளை காட்டு.
நாளைக்கு நடக்க போற ராசாபுரம் கோவில் திருவிழாவுல அவளுக்கு தான் முதல் பட்டம் கட்டுவாங்க. ராசாபுரம் கோவில் திருவிழா முதல் பட்டம். காதலிலே தேய்த்து விட்டான் காளை ஒருவன். காதலுக்காக அவன் தாஜ்மஹால் கட்டியிருக்கான். நான் பாத்திரம் தானே தேய்க்கிறேன். இப்படி தேய்ச்சி எல்லாமே தேஞ்சிரும் நினைக்கிறேன். மாமா கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருந்தா நானே தேய்ச்சிக்கிறேன். ஐயோ, உனக்காக நான் எவ்வளவு பெரிய பாத்திரத்தையும் தேய்ப்பேன். நீ கவலையே படாத. உள்ள இருக்கிற அண்டா குண்டா எல்லாத்தையும் எடுத்து போடு, அதையும் தேய்ச்சிடுறேன். தேய்த்து கொண்டிருப்பேன். பிரஷும் பொடியும் இருக்கும். என்ன உள்ள சத்தமா கேக்கு? ஒண்ணும் இல்ல. யோ அங்க பாரு, என் மாமா வேற உட்கார்ந்துருக்காயா. போயா கிட்டவா. நாளை சாயங்காலம் 6 மணிக்கு மறுகால் தோப்பு குந்துரு. உன் ஆளு வரான். போயா, நாளைக்கு வர போயா. ஐயோ காசை மறந்துட்டுமே. இந்த சரி காசை கொண்டாட மறந்துடாத. அது இல்ல வேலை நடக்காது. இங்கேயோ கேட்ட கண்ணாடி நில்லு. செல்வி என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவசரப்படாத இரு. எதுக்கே வந்த? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். நீ இருக்கிறத பாக்கல. செல்விட்ட கேட்டேன். ஒண்ணு வாட்சுக்கு வாடகை கொடு, இல்ல வாட்சை கொடு. செல்வி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். கேட்டா வாட்ச கொடுங்க. வாட்சு இந்த பெரிய ராமர் வில்லு. பட்டணத்துல இருந்து வந்தவன் பாதையில கிராஸ் பண்றான். குழப்புறானோ? நான் கேக்குறது காதுல விழுதா இல்லையா? பாக்க இருக்கறல்ல ஏ பயமவனே, சும்மா இருக்க மாட்டே. அப்ப காசு கொடு, நம்ம என் வேலை பாப்பல. 2000 ரூபாய் வாச்ச வெறும் 50 ரூபாய்க்கு அடகு வச்சு தர சொல்லி உயிரை வாங்குதியே. இதுக்கெல்லாம் நான் உதவி செய்ய மாட்டேனா? கையில பணம் இல்ல. இத கொண்டு போய் மச்சி வீட்டுக்கார் வீட்டுல பாலை ஊத்திட்டு பணம் வாங்கி தரேன். அப்போ நான் முன்னாடியே போய் மச்சி வீட்டுல இருக்கவா? வேணாம், வா சேர்ந்து போலாம். இங்கேயும் ஓகே. இதே வாட்ச காட்டி அந்த 2 கழவன் கிட்டே வாங்கியாச்சு. வேற யார் இருக்கா? கிடையாது. பாண்டி மாரிமுத்து மாட்டிக்கிட்டான். அவன் மடியில பணம், உன் கையில வாட்சி. அமுக்குடா. என்ன சௌக்கியமா? அடடே வாங்க முதலாளி. என்ன முகம் வலிக்கணுங்களா? அதெல்லாம் ஒண்ணுடா. நான் சொன்னல இந்த பட்டத்து வேலை, அது அப்ளிகேஷன் பண்ணணும். அர்ஜென்ட்டா ஒரு அமர்வா தேவைப்படுது. நீ கடனாட்ட வேணாம். இந்த வாட்ச யார்கிட்ட அடகு வச்சு வாங்கி கொடுத்தா அது போதும். என்ன முதலாளி இது? உங்க கையில கட்டிய கடிகாரம் 2500 ரூபான்னு ஊரே சொல்லுது. அதைத்தான் அடகு வச்சு வேணா சொல்றேன். 2500 ரூபா வாத்த கொண்டு போய் வெறும் 50 ரூபாய்க்கு அடகு வைக்க சொல்லுதேல. சரி, நான் 50 ரூபா கடனா தரேன். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் கொடுங்க போதும். இப்ப சொன்னீங்க இது பேச்சு. எடு எடு. கொஞ்சம் இருங்க. நான் அவர்கிட்ட பணம் வாங்கிட்டேன். நீ கொடுக்கறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலையை பாருங்க. எடு எடு. இப்படி சிடியாவடா கொடுக்குறியே, இதை நான் எப்ப எண்ணி முடிக்கிறது? அதுக்குள்ள போயிட்டாங்களா? அவசரத்தை பாரு. காசு தங்க காசு. குறையுதே. ஏ செல்வி, ஐயோ ஏமாத்திட்டேன். விலகு விலகு. இங்க 15 காசு குறையுது. அப்புறம் என்ன? இத கொடுத்துட்டு அப்புறம் முதல்ல விலகு. நாளைக்கு சாயங்காலம் ஒத்தவாய்க்கால் வாழ்க்கை பக்கம் வந்துரு. 6 மணிக்கு. ஊருக்காரங்க யார் கையிலும் மாட்டாத. அப்புறம் விவகாரம் பஞ்சாயத்துக்கு வந்துரும் சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் ரொம்ப உஷாரா இருப்பேன். நீங்க உஷாரா இருந்தா போதும். யாரு? நான் உஷாரா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. என்ன சுத்தி இருக்கிறவங்க உஷாரா இருந்தா போதும். வரேன். அப்படியா? மறக்காம பணத்தோட வந்துரு. ஏங்க நான் யாரு? உஷார பத்தி எங்கிட்ட சொல்றீங்க? கரெக்டா நேரம் வந்து இப்படி இடிச்சிட்டு போறான். ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி போய்கிட்டு இருக்கான். ஓஹோ, இவ தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. செல்வி, அப்பா நீஸ் தண்ணி வேண்டி வர சொன்னார். செல்வி, அப்பா நீஸ் தண்ணி வேண்டி வர சொன்னாரு. ஏமாமா ஏமாமா உத்து உத்து பாக்குறீங்க? உன்னையே உற்று பார்க்கிறேன். ஏனென்று எனக்கு புரியவில்லை. ஒருவேளை இது நான் பார்க்கும் கடைசி பார்வையாக இருக்குமோ? அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம். யாருக்கு கடைசி பார்வை என்பதை நானே முடிவு கட்டி விடுகிறேன். நீ தண்ணி கொண்டு வரேன், சொம்ப கொடுங்க.
மருமகன் தான் குடுமாப்ல. என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டியை விட என் மருமகன் தான் ஒஸ்தி. மாமா, நீச்சு தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல என்ன நடந்ததுன்னு விவரமா கேளுங்க. விவரத்துக்கு என்னடா, அப்புறமா கேட்டுக்கலாம்டா மாப்ள. இப்ப நீச்சு தண்ணியை குடிச்சுக்கிடுறேன். நீங்க அப்புறமா குடிங்க. வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல அந்த பாண்டிக்கு நம்ம செல்விகிட்ட என்ன வேலை? நீச்சு தண்ணி எங்கடா? ஏற்கனவே பாண்டியை செல்வியும் பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க கொஞ்சம் கூட சட்டை பண்ணல. நீச்சு தண்ணி எங்கடா? அவங்க 2 பேருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. நீச்சு தண்ணி எங்கடா? இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க என்னது காலன்னு நினைச்சு வேற எங்கேயோ என்ன மிதிக்கிறீங்களே. ஐயோ, உங்களுக்கு நீச்சு தண்ணி பிரச்சனை, ஆனா எனக்கு பாண்டி செல்வி பிரச்சனை. கடைசியில அந்த பாண்டி போய என் முகத்துல சகதிய பூத்திட்டானே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்?